ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் 2 நேரத்தோட vlog தான் இன்றைக்கி நான் ஷூட் பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எழுந்திரிச்சோடனே ஃபர்ஸ்ட்டு வேலையை வந்து பார்த்திங்கன்னா எல்லா விண்டோஸையுமே வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணி விட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாய் தலானி எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் மார்னிங் டீ வந்து போட போகிறேன். அதுக்கப்புறம் ரவை வந்து பண்ண போகிறேன். இப்போ நான் டீ போட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மார்னிங் டீ கூட வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கட் வந்து வச்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் ரவை செய்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். ரவை செஞ்சு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்துட்டு இருந்தது. ஸோ அதை வந்து வாஷ் பண்ணுறதுக்காக வாஷிங் மிஷினில் வந்து போட்டிருக்கேன். இப்போது லன்ச் டைம் வந்து நெருங்கிடுச்சு. ஸோ அதுக்காக சாப்பாடு செய்கிறதுக்காக அரிசி வந்துட்டு அளந்து நான் குக்கரில் வந்து போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இதை வச்சுட்டு மணத்தக்காளி கீரை குழம்பு வந்துட்டு செய்ய போகிறேன். அதுக்காக மணத்தக்காளி கீரையை வந்துட்டு இப்போ க்ளீன் பண்ண போகிறேன். இந்த மணத்தக்காளி கீரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயிற்றில் இருக்க அல்சர் வந்துட்டு சரியாகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட இலையை மட்டும்தான் வந்துட்டு நம்ம வந்து இன்றைக்கி சமைக்க போகிறோம். அது கூடவே கொஞ்சமாக வந்துட்டு மணத்தக்காளி கீரையோட காய் வந்து எடுத்திருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கு மணத்தக்காளி ஸ்பைசி கிரேவி வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்ட போகிறேன். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா துவரம் பருப்பை எடுத்திருக்கேன். எந்த கப்பில் வந்து பருப்பு வந்து அளந்துருக்கோமோ அதில் வந்து 4 மடங்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் பருப்பில் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்க போகிறேன். அது கூடவே 2 வெள்ளைப்பூண்டு வந்துட்டு நான் சேர்த்துருக்கேன். இந்த மணத்தக்காளி கீரை வந்து நம்ம சமைக்கிறப்போ அதோட பூ வந்து சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் காயுமே வந்துட்டு கொஞ்சமாக தான் வந்து சேர்த்து பண்ணணும். இப்போது பருப்பு வந்து நல்லா வெந்துடுச்சு. ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கீரை குழம்பு செய்கிறதுக்காக கீரையை வந்துட்டு நல்லா வந்து தண்ணி வச்சு அலசி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு சட்டியில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். அது கூடவே வெந்தயம் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20லேருந்து 25 வரைக்கும் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கப்பே அது கூடவே வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். பொடுசாக நறுக்கி இருக்க 2 பெரிய தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். அது கூடவே சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்துட்டு தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையுமே வந்துட்டு இதில் நான் சேர்த்துக்கிறேன்.
தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போது கீரை வந்து வேகிறதுக்காக மூடி போட்டு வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். அது கூடவே வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த அந்த காயுமே வந்துட்டு கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம ஃபைனலி வந்துட்டு நம்ம வேக வச்சுருக்க அந்த பருப்பை வந்துட்டு இதில் வந்து சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஃபைனலாக வந்துட்டு தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ ரொம்ப சுவையான மணத்தக்காளி கீரை குழம்பு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து அது கூட மேட்ச் பண்ணுறதுக்காக முட்டை வந்து நான் பொரிச்சிருக்கேன். ஃபைனலி இன்றைக்கி லஞ்ச் மெனு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், மணத்தக்காளி கீரை குழம்பு, அது கூடவே வந்து முட்டை பொரியல். இந்த vlog வந்து இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் அப்கமிங் vlogsல வந்து மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.